What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். வீக்லி ரீகேப் 10th அதில் குட் பேட் அக்லி ரிவ்யூ இருக்காரு. வீக்லி ரீகேப் இவர் எப்ப போடுவாரு? என்ன பண்றா அதான் தெரியல எனக்கும். வீக்லி ரீகேப் ஒரு நாள் போடுறாரு. அது மேபி இன்னைக்கு என்ன அது புதனா, மேபி புதன்கிழமை மட்டும் போடுறாரா என்னன்னு தெரியல. அது புதன்கிழமைனா போன புதன்ல இருந்து இந்த புதனுக்கு ரிப்பீட்டடா ஒரு வீக்ல நடந்ததை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி அடுத்த இதுல போடுறாரு. நல்ல ஐடியா தான். இவரும் வேற ரிவ்யூ போட்டிருக்காரு. அதுல குட் பேட் அக்லி ரிவ்யூ சொல்லியிருக்காரு போலக்கு. இன்னொன்னு குட் பேட் அக்லிக்கு வந்து நிறைய பேர் பயாஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆக்சுவலி எப்படி சொல்றது, நீங்க வந்து போய் உடனே கோட்டு ரோஸ்ட் பாருங்க, பீஸ்ட் ரோஸ்ட் எல்லாமே நான் பார்த்துருக்கோம், என்ஜாய் பண்ணிருக்கோம், நல்லாவே இருக்கும். அதாவது அந்த வீடியோ போடல, அதனால அவங்க அப்படி வீடியோ போடல. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மறுபடியும் எப்ப ஃப்ரீ டைம் இருக்கோ அப்ப பார்க்க தான் போறோம். இன்னொன்னு நீங்க பீஸ்டுக்கு தான் பீஸ்ட்டுக்கு பார்க்கணும்னா இவரோட கோடாங்கியோட ரிவ்யூ, ஆனா அவர் ரிவ்யூ பண்ணிருக்க மாட்டார், ரோஸ்ட் தான் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ரிவ்யூங்கிறது வேற, ரோஸ்ட் வேற. ரிவ்யூ வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு, அதுல பாசிட்டிவ்னா நெகட்டிவ் என்னன்னு சொல்றது, அது வந்து பிரசாந்த் பண்றது, மற்ற ரிவ்யூ சேனல் பண்றது. ரோஸ்ட்ங்கிறது இட்ஸ் நாட் எ ரிவ்யூ. அது செய்யறது. ஒரு படம் நல்லா இருந்தாலும் அந்த படத்தை ரோஸ்ட் பண்ணலாம், ஒரு படம் நல்லா இல்லைனாலும் ரோஸ்ட் பண்ணலாம். அதுதான் ரோஸ்டுக்கான இது. அதாவது அதுல இருக்க வர சிம்பிளா சொன்னா ப்ளூ சட்டை மாறன் மாதிரி அவர் பண்றது எந்த ஒரு கேட்டகரியும் சேர்த்துக்க முடியாது. ஓகேவா? லைக் ரோஸ்ட்ங்கிறது அதுல வர கண்டென்ட்டை வச்சும் அதுல டைரக்டர் பண்ண சில நியூயான்ஸான சீன்ஸ் அந்த மாதிரி விஷயத்த பத்தி மட்டும் அவங்க ட்ரோல் பண்றது. அதுல வர கேரக்டர் ட்ரோல் பண்றாங்கன்னா, இப்ப ரஜினி கேரக்டர் வச்சு அண்ணாத்துல ட்ரோல் பண்ணியிருக்காங்க, ரஜினி சார் அவங்க கிண்டல் பண்றாங்க. கேரக்டர் அண்ணாத்தன்ல வர அந்த கேரக்டர் வந்து வர அந்த காலையின் கேரக்டர் பண்ற ஒரு முட்டாள்தனமான விஷயங்களை அவர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம ட்ரோல்ன்றது ஆக்சுவலி அதுதான். ரோஸ்ட்ங்கிறதுக்கான மீனிங் வந்து அவங்க நிறைய பேர் இவங்க சொல்ற ரிவ்யூ பாக்குறீங்க, அவங்க ரிவ்யூவே பண்ணல. என்ன கேட்டா அது ரிவ்யூவே கிடையாது, அது வந்து ஒரு ரோஸ்ட், அவ்வளவுதான். சோ பண்ணது ரோஸ்ட், அது ரிவ்யூ கிடையாது. அது அவங்க டைட்டிலே ரோஸ்ட் தானே போட்டிருப்பாங்க. ரோஸ்ட்ங்கிறது என்னன்னா, அது அப்படி பார்த்தா அதுல வந்து அதே இதுல சேனல்ல சூரிய வம்சம் படம் இருக்குல்ல, அத ரோஸ்ட் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திபன் சார் கண்ணு தெரியாம, பார்த்திபன் சாரும் இவர் அஜித் தெரியும் படம் ஸ்ட்ரைக் ஆகல, நல்ல படம். அது சூரிய வம்சம் வந்து உங்களுக்கு என்ன இதுவா, இந்த அதெல்லாம் எத்தனை பேத்துக்கு மோட்டிவேஷனல் அது வந்து அவங்க அப்படி போட்டிருக்காங்கன்னா அது என்ன ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தமா, அது மொக்க படம்னு அர்த்தமா? இல்ல, இப்ப இது படம் மட்டும் இப்ப என்ன நல்லா தானே ஓடிட்டு. இன்னொன்னு இவங்க சொல்றாங்கன்னு வச்சு நீங்க பயப்பட, இவங்க ரெண்டு பேரும் சொல்றத வச்சு என்ன படம் இட போகுது. அது என்னன்னா அவங்க சொல்றாங்கல்ல, அவங்கள வச்சு 4 பேர் இப்ப நம்ம பண்றோம், அந்த மாதிரி இன்னும் 4 பேர் ரோஸ்ட் பண்றாங்க, ட்ரோல் பண்றாங்க. ஆக்சுவலா என்னன்னா அவங்கள பத்தி கருத்தே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி பண்றாங்க. இப்ப ஆக்சுவலி உங்களை பத்தி எதுவுமே பேசக்கூடாது, பாசிட்டிவா மட்டும்தான் பேசணும். அப்படி பார்த்தா நான் யாரை பத்தியுமே வந்து வெறும் பாசிட்டிவா மட்டும் பேசினது இல்லை, இவரை பத்தியுமே ஃபுல் பாசிட்டிவ் நான் பேசினது இல்லை. பேச முடியாது, எல்லாத்தோடுமே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்காது, பேசிதான் ஆகணும். கூட இருக்கவங்களை பத்தியே இருக்கும் போது அப்ப அவங்கள நான் பார்த்தது இல்லை, அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும் போது எப்படின்னு எனக்கு தெரியல. பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் மட்டுமே பேசணும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு உண்மையிலே நம்ம சேனலுக்கு நான் சொல்ல, நான் நிறைய சேனல் நான் பாக்குறேன்ல, அதுல எல்லாமே வந்து அது அவங்க வந்து கீழே வந்து கமெண்ட்ல நம்ம மேக்சிமம் நான் கமெண்ட் படிப்பேன், மத்தவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பேன். அதுல வர்றது என்னன்னா இதுதான் இருக்கும், நீங்க ஏன் அவரை பத்தி பேசுறீங்க, பேசவே கூடாதுன்ற மாதிரி கமெண்ட் இருக்கும். எங்களை பத்தி பேசுறீங்க, நீங்க அவங்கள பத்தியும் பேசுங்க, எங்களை பத்தி பேசுனா அவங்கள பத்தி, அப்ப அவங்கள பத்தி பேசவே கூடாதப்பான்ற மாதிரி இருக்கும். அந்த இதுக்குன்னே போறது இல்ல, இதுக்கே சொல்றேன். அது ரோஸ்டா பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. அது வந்து லைக் அப்பார்ட் ஃப்ரம் ரிவ்யூ, படம் நல்லா இருக்குன்றதை தாண்டி அதை வச்சு ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதை வச்சு ஃபன் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு இது இருக்கு, அதை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாங்க, அவ்வளவுதான். அண்ட் சேம் டைம் அவங்க சொன்ன மாதிரி சில விஷயம் கரெக்டா இருந்துச்சு. அந்த இது டிஃபன் பாக்ஸ் மேட்டர் கரெக்டா, ஓகேவா? நம்ம ஆக்சுவலா அது அவங்களுக்குமே தெரியும், ஆனா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் என் பிரச்சனை. அவங்களுக்கு என்னன்னா இப்ப சில ஃபேன்ஸ் இருக்காங்க,
அவங்க இந்த பத்தி பேசக்கூடாது, பாசிட்டிவா தான் பேசணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. கேட்ட உடனே வந்து நீங்க அனில் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம். நாங்க விஜயோட படமே நம்ம ட்ரோல் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதுக்கு. இப்ப எங்க வாரிசு எனக்கு பிடிக்கவே அதான் அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி வாரிசு அவங்க ட்ரோல் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் அல்டிமேட்டா தான் இருந்துச்சு, நல்லா. எனக்கும் வாரிசு பிடிக்காது. நான் அதுக்குமே நாங்க கீழே நாங்க சொன்னதுக்குமே கீழே வந்து சொன்னாங்க நீங்க எப்படியா சொல்லுவீங்கன்னு. அது எங்களுக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு லைவ்லயே அதுலயே சொல்லிருப்பேன், எனக்கு எதுல சொன்னோம் ஞாபகம் இல்ல, ஆனா சொல்லிருக்கோம் விஜயோட படம் வந்து எது பிடிக்காதுன்றதுல சொல்லிருக்கோம். நீங்க புலி பிடிக்காதுன்னு சொன்னீங்க, நான் அப்ப கூட புலி பிடிக்க கூட இல்ல, நான் விஜய் ஃபேன் தான். புலி அதுக்காக நான் சொன்னேன் எனக்கு புலி பிடிக்கும் பாத்திருக்கேன்னு. நான் விக்ரம் ஃபேன் தான். ஆனா பாருங்க விக்ரம் வந்து கழி ஊத்தும் போது கோப்ரா பாக்கல, கழி ஊத்தும் போது நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். அது ஒன்னும் பண்ண, அவங்க பர்சனல் தான், எனக்கு பர்சன் தான் பிடிக்கும். அவங்க நடிக்கிற கேரக்டருக்கு அந்த படத்துக்கு கிடையாது. எனக்கு வந்து விக்ரமா ஒரு பர்சனா பிடிக்கும். அவரை பத்தி தப்பா பேசுறாங்க, படம் இல்லாம தப்பா பேசுறாங்க, அவரோட பாடி ஷேம் பண்றாங்க, அவர் அப்படின்னும் போது நம்ம ஹர்ட் ஆகலாம். நீ எப்படி பேசலாம்? உண்மையா ஃபேன்ஸ்னா அதுதான். மூவி வேற, அது அவங்களோட பிசினஸ்ன்றது வேற, பர்சன்ன்றது வேற, ஃபேன்ன்றது. அப்ப வந்து நான் சொல்ல கரெக்ட் தானே? இப்ப வந்து விக்ரம் படத்தை வந்து எல்லாருமே தான் இது பண்றாங்க, அது வந்து மூவி, ஏன்னா அவர் அப்படிதான் பண்றாருன்றதை நான் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். ஓகே, ஆனா அது விக்ரம பத்தி யாரும் தப்பா பேசுறாங்கன்னா எனக்கு கோவம் வரும். நீ எப்படி பேசுவ, அவர் ஏஜ் ஆயிட்டாரு அது மாதிரி பேசுறாங்க, எனக்கு கோவம் வரும். இந்த ஏஜ்ல நீ இப்படி இருப்பியான்னு நானே பேசுவேன் நானு. அதுதான் ஃபேன்ஸுக்கும் இதுக்கு இருக்க டிஃபரன்ஸ். நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதே இன்னொன்னு, அவங்க பண்ற எல்லா விஷயமும் கரெக்டானு கிடையாது. ஏன்னா அந்த விக்ரம் ரோஸ்ட்ல வந்து சில பாடி ஆமா ரொம்ப குத்தி இருப்பாங்க. என்ன பாடி ஷேம் பண்ணிருப்பாங்க அந்த படத்துக்கு. எனக்கு ஆக்சுவலா சொல்ல, நான் பாடி ஷேம் பத்தி பேச வந்தேன். அதுல வந்து அந்த ஷார்ட்டா இருப்பார்ல, அவர் பேரு என்னன்னு தெரியல, அதுல வருவார்ல, சொல்லுங்க நீங்க தானே பாத்தீங்க. அதுல வந்து அவர் ஷார்ட்டா இருக்காருங்கிறதுக்கு ட்ரோல் பண்றப்ப கடைசியில ஒருத்தர் வருவாருன்றப்ப அவர் வந்து பாடி ஷேமிங் பண்ணி இவர் சூர்யா சாரை கலாய்ச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் ராங், அதெல்லாம் நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். அது அவங்க பண்ணது தப்பு தான். ரோஸ்ட்ங்கிறது அந்த பர்சனை வச்சு அவங்க ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல பேசிட்டாங்களா தெரியல, பட் மூவியா ரோஸ்ட் பண்ணா அதை என்ஜாய் பண்ணணும். பர்சனா ரோஸ்ட் பண்றாங்க இல்ல ட்ரோல் பண்றாங்கன்னா அதை வந்து யாரா இருந்தாலுமே நாங்களே பண்ணா கூட அது கண்டிக்கிற ஒரு விஷயம் தான். மூவியா அவங்க பண்ற மூவி நல்லா இல்ல, அவங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னாங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ஒரு இது, ஓகேன்ட்டு மூவ் பண்ணி போறதும் ஒண்ணு. பர்சனா பண்ணக்கூடாது. அது செலிபிரிட்டிஸ் இல்ல, வீட்டுல இருக்கவங்கள கூட பர்சனா வந்து யாருமே ட்ரோலோ இல்ல இதோ பண்ணக்கூடாது, ரோஸ்டோ. ஸோ அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அது வந்து எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் போய் எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டமா இருந்துச்சு அந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ண. ஆனா அதுலயுமே சில பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. முகமது டெக்ஸ்ட் பண்ணினா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணா, இவங்க வந்து இந்த மாதிரி தாட்ல தான் அவங்க அந்த ரோஸ்ட் எடுத்து போட்டாங்க. ரோஸ்ட்ங்கிறது இப்படிப்பட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க வேண்டியது, நீங்க அப்படி பாருங்க, ஜென்ரலா பாருங்க அப்படின்னு அவர் வந்து அந்த அவருக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க, ரிப்ளை பண்ணி. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பரவாயில்ல, நம்ம என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதுக்கு சொல்றேன். இவர் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. இவரும் கண்டிப்பா ரோஸ்ட் தான் பண்ணிருப்பாரு. இல்ல எனக்கு தெரிஞ்ச படம் ஆமா ரொம்ப மாட்டேங்கிறாங்க சொன்னாலும் யாரும். எங்க என்னோட மைக் இல்ல இல்ல ஓகே. Spell straight. Straight. Strike. 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 Stra. எஸ்டிஆர் ஃபேனா? இல்ல, இவர் யார் ஃபேனுமே கிடையாது. நண்பர்களே, வீக்லி ரீகேப் வந்துட்டேன், டிவி எடுத்துட்டு வந்துட்டேன். memes are not over 103 இது இருங்க. ஐபிஎல் வேணா, நம்ம இந்த வாரத்துக்கு இதை நான் ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ போடுறேன். அதுவும் வரும். முதல்ல இது வந்திருக்கனால ஏதாவது சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? ஆக்சுவலா நண்பர்களே, டோன்ட் கெட் மீ ராங், ஆக்சுவலா சிஎஸ்கே இப்பதான் கரெக்டான டீம் எடுத்திருக்காங்க. என்ன, ரச்சின் ரவீந்திரா பதிலா ருத்துராஜ் ஆடி இருக்கணும், ஆனா அவருக்கு கையில அடிப்பட்டதாக செய்திகள் சொல்லுது. ஆனா அவர் ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காரு. ஆனா வந்து இந்த பிராக்சர் வந்து எவ்வளவு சொல்றாங்க, எது உண்மை எது இல்லைன்னு தெரியல. இந்த பிராக்சர் வந்து உள்காயம் மாதிரி சொல்றானுங்க, எது உண்மைன்னு தெரியல. பட் எனிவேஸ் இது நல்ல டீம் தான். திரிபாத்தி நம்பர் 3ல இருந்து ஹூடா வந்து பினிஷிங் ரோல்ல வருது. ஆனா அவர் இம்பாக்ட் பிளேயரா, அதுக்கு ஓவர்டனே வந்திருக்கலாம். நிறைய கேள்விகள் வருது. ஆனா இப்பதான் கொஞ்சம் இதுல வந்திருக்காங்க. ஓகே, இப்ப இந்த மேட்ச் தோத்ததுல என்னென்ன ஓட்ட இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. திரிபாத்தியை எல்லாரும் கேவலப்படுத்துறீங்க. திரிபாத்தி அடுத்த மேட்ச் அடிப்பாங்க. அடுத்த மேட்ச் வெள்ளாடல ப்ரோ, நான் சொல்றேன், எழுதி வைக்கிறேன். சண்டே இல்ல, மண்டே வந்து 12:30 மணி நைட் எடுக்கிறேன். இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, எல்எஸ்டி vs சிஎஸ்கேல. அதுல திரிபாத்தி விளையாடுவானு தெரியல, விளையாண்டா அடிப்பான். படுத்துட்டாரு.
இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்குது. நான் வந்து உங்க ஆறுதலுக்காக உண்மையிலே இப்பதான் கரெக்டான காம்பினேஷன்ல போறீங்க. அப்படியே விடுங்க, கரெக்டா போகும். Not an Ajit fan, me watching GBU, forcing yourself to sit through a painfully boring movie because everyone keeps calling it cinema. GBU வந்திருக்க நண்பர்களே, நான் நினைச்சேன், நான் சொல்லிட்டே இருந்தேன் கூஃபியா பண்ண போறாருன்னு. நான் நினைச்சதை விட அதாவது படத்துல நம்ம லாஜிக் எதிர்பார்ப்போன்றதுக்காக ஒரு பாம போட்டார். ஐயோ என்னத்தையும் போட்டா வந்துடுறீ, இதுக்கு மேல நீ லாஜிக்கே நீ எதிர்பார்க்கவே கூடாது இந்த படத்துல. டாங்லி, ப்ரொஃபசர், ஜான் விக், இதுக்கப்புறம் நீ லாஜிக் எதிர்பார்த்தனா இந்த when your friend hype you up for no reason, அதுதான் படம். ஹைப் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஏகே யார் தெரியுமாடா? இது படமே இல்ல, இது வந்து என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான். ஒரு ட்ரோல் வீடியோ, ஒரு மேஷப், ஜாலியான ஒரு 3 மணி நேரம், அவ்வளவுதான். படமே இல்ல, இது ஒண்ணுமே இல்ல. என்ன ப்ரோ ஜாலியா இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப இந்த படத்தை ஆதரிக்கிறீங்களான்னு கேட்பீங்க. அதாவது ஆதரிக்கிறேனான்றது இங்க கேள்வி இல்ல, ஆதரிக்கிறீங்களான்றது வந்து क्वेश्चन இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப இருட்டறையில நீங்க எந்த மாட்டு குத்துமே பண்றதே இல்லையா? ஜெயிலர் வந்தது, அதுக்கப்புறம் கோட் வந்தது, அது எப்படியோ அதே மாதிரிதான் இது அப்படின்னு சொல்லி நான் தபிக்க சொல்ல வரல. அப்படி சொல்ல நான் ஆமை கிடையாது. அப்ப வரும்போது கேள்வி கேட்காம நீ சாப்பிட்டனா, இப்ப நீ கேள்வி கேட்கலாம். அப்பயும் கேள்வி கேட்டனா நீ கேள்வி கேட்கலாம். யூ ஆர். நான் ஜெயிலர் பார்த்தோன்னே எனக்கு வந்து மனசுல இருந்தது, என்னடா ஜெயிலரு பேரை தூக்க 100 பேரு, ஜெயிலருக்கு ஏன்டா பேரை தூக்க போறாங்க 100 பேரு, பட்டத்தை பறிக்க 4 பேர், அத்தனை பேரு பட்டத்தை பறிக்க 100 பேர், எத்தனோ ஒண்ணு. இதெல்லாம் வந்து படத்தோட கேரக்டருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. தனி பாட்டு ஓடிட்டு இருக்கு, இவர் நடந்து வர. அதே மாதிரிதான் இங்கேயும் திரையரங்கம் ஏதோ செதறட்டும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு வரும். படத்துல எங்க திரையரங்கம் இருக்கு? ஏன் கேட்டாங்க. அப்ப வந்து அவர் சொல்ல திரையரங்கம் செதறணும், திரையரங்கம் ஏன் செதறணும் அப்படின்னு மூவி ரிலேட்டடா இருந்தாவது சரின்னா பியூர்லி வந்து ஹீரோ எலிவேட்டிங் சாங், அவ்வளவுதான். அதை அப்படியே என்ஜாய் பண்ணி எனக்கு உண்மையை சொல்றேன், நான் ஒரு காமன் ஆடியன்ஸா எனக்கு பாக்குறப்ப அதெல்லாம் தோணவே இல்லை. நான் என்ஜாய் பண்ணேன். அவர் வந்து மொத்த மலேசியாவும் அவர் தான்டா அப்படின்னு அந்த சாங் திரையரங்கம் செதறட்டும் எனக்கு ஒரு கூஸ் பம்பா இருந்துச்சு அந்த சீன்லாம் உண்மையிலேயே. பட் அதை இவங்க சொல்றப்ப எனக்கு பாக்குறப்ப பொசுக்குன்னு ஆகுது. ஆமால, எதுக்கு அந்த லைன் வருது திரையரங்கம் செதறட்டும்? நான் ஃபர்ஸ்ட் சீன் ஒரு 4 சீன் பார்த்தேன், அப்பயே முடிவு பண்ணிட்டேன். இல்ல ஏன்னா நான் வந்து நார்மலா டிவில வெப் சீரிஸ் பார்த்தாலே லாஜிக் அதெல்லாம் பாக்குற ஒரு ஆளு. சரி, இதுல லாஜிக்லாம் பார்க்க கூடாது, ஒன்லி ஏகே ஆதிக்கோட மேஜிக். நான் அத கூட பாக்கல, ஏகேயோட ட்ரெஸ் அப் பாக்கணும், அவரோட ஸ்டைல பாக்கணும், அது மட்டும் தான் நான் வாட்ச் பண்ணேன். அவர் காஸ்டியூம்ஸ் எனக்கு இது வரைக்கும் அவர் போட்டிருந்த எல்லா படத்துலயும் பில்லால அவரோட காஸ்டியூம்ஸ் பிடிச்சிருந்துச்சு, மங்காத்தா பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல அவரோட காஸ்டியூம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு காஸ்டியூம் நான் வந்து ஸ்டோரியோ இல்ல மத்த ஆர்டிஸ்டோ நான் பெருசா பார்க்க வரல. ஆக்சுவலி சொல்லணும்னா அவரு நான் சொன்னல படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்னது, அந்த அவர் அந்த ஒரு மாதிரி காமெடி பண்ணி ஒண்ணு பண்றாரு. அது வந்து நான் வந்து பார்த்தது இல்ல. ரீசன்ட் டைம்ல அவர் படத்துல எதுலயுமே பார்த்தல, எல்லாத்தையுமே சீரியஸா இருக்க மாதிரி இருக்கும். அத பார்க்க நான் வந்து அதனால எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மூவி பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மாதிரி ஒரு ட்ரையான ஒரு மூவி பார்த்துட்டு இப்படி கலர்ஃபுல்லா பாக்குறப்ப எவ்வளவு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது அவர் பழைய மாதிரி அந்த காமெடி பண்ணி இந்த சிரிக்கிறதெல்லாம் வந்து கியூட்டா இருந்தது பாக்கிறதுக்கு. அத நான் என்ஜாய் பண்ணேன். ஒரு கதையோ இல்ல பாட்டோலாம் நான் பார்க்க கிடையாது. அந்த இந்த பாட்டு வரும்ல, இந்த சிம்ரன் பாட்டு, அது அந்த பாட்டு போடும்போது பாத்தீங்கன்னா அவர் அந்த ஒயிட் கோட் போட்டு நடந்து வரதே நல்லா இருக்கும் பாக்க. அந்த சாங்குக்கும் அதுக்கும் செம மேட்சிங்கா இருக்கும். பாக்கவே இல்ல, வர சீனை அந்தான போக சொல்லுப்பா இவர் கட்டுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இவரு அங்க வந்து டான்ஸ் நல்லா இருந்துச்சு. இவர் ஒரு அர்ஜுன் தான் அந்த ஃபைனல் டான்ஸ் தானே ஸ்டெப். ஆமா, அது நிறைய பேர் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு பாட்டு. படம் வேற படம், ஆனா சம்பந்தமே இல்லாம இணைச்சாங்கல்ல. இந்த கேள்வி எனக்கு ஜெயிலர்லயே வந்தது. அது வந்து ஒரு ட்ரிபியூட் படமா தான் இருந்தது. ஜெயிலர் சீரியஸான படமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஜெயிலர் ரிவ்யூக்கு போயிட்டேன் நான் சொல்றேன். அந்த படம் எப்படி இருக்கும்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், திடீர்னு மோர்ல இருந்தது இந்தாங்க இதான் முடிஞ்சு, அவ்வளவுதான். அப்ப இருக்கும்போது அந்த படம் பெருசா ஹிட் ஆச்சு, எல்லாருக்குமே பிடிச்சது. மோஸ்ட் ஆஃப் த லைக் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு, ஹிட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கோட்டுன்னு ஒண்ணு வந்தது. அதுலயும் இதே மாதிரி வந்து நிறைய ரெஃபரன்சஸ் வச்சு பில்டப் வச்சு கதையில போக்கஸ் பண்ணாம ரெஃபரன்சஸ்லயே போக்கஸ்
ஆமா, கோட் ஃபுல்லா ரெஃபரன்ஸா இருக்கும். ஜெயிலர் ஃபுல்லா வந்து தலைவரை வந்து நம்ம இது ட்ரிபியூட் மாதிரி இருக்கும். இப்போ ஜெயிலர் பிளஸ் கோட் என்ன ஜிபியுங்க. ஆனா இதுக்கு மேல யாரையுமே பில்டப் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு ஜான்விக் அளவுக்கு போயிட்டு கூல் சுரேஷே தோத்துரும். எனக்கு ஒன்னே ஒண்ணு வந்து இதெல்லாம் பண்ணது ஓகேப்பா இதையாச்சும் பண்ணியன்ற மாதிரி இருந்தது. என்னன்னா அது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இது வந்து இப்படிதான் இருக்க போகுது, இதெல்லாம் கதெல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாது. ட்ரெய்லர் டீசர் பார்த்து தெரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்துடலாம், ஓகே இதுதான் படமா இருக்கும். அது போக அவர் பழைய படங்கள் எல்லாம் பார்க்கும்போதே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சான்னு தெரியல. ஆனா ஜாலியா வெளியே வந்தேன், அது மட்டும் தெரிஞ்சு. படம் பார்த்த ஃபீல் எல்லாம் வரல எனக்கு. ஏதோ பார்த்தோம் என்னமோப்பா. அதாவது விடாமுயற்சினா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா ஜிபியூன்னு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனைனா, நான் வந்து சினிஃபைல்லாம் கிடையாது, படங்கள் வந்து நேசிப்பவன் நான் கிடையாது, நான் சும்மா ஜாலியா பாக்குறேன். என்ன நான் நோட்டீஸ் பண்றேன்னா, விடாமுயற்சி ரிலீஸ் பண்றப்போ அந்த படத்தை ஏன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, அந்த சினிஃபைல்ஸ் சொல்றவங்க எல்லாம் ஏன் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஜிபியூ மாதிரி படம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. ஐயோ அதை சாப்பிடுறதுக்கு நான் இதை சாப்பிடுறேன் நல்லா இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அந்த படத்துல குறையே இருந்தாலுமே இதுவே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றவங்களை பார்த்து. அதே மாதிரி வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும்போது அதை நான் நோட்டீஸ் பண்ணேன், நானே அப்படிதான் இருந்தேன். அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் யாருன்னு பார்த்தா இந்த ஜிபியூ ஜெயிலர் அதெல்லாம் சாப்பிடுறவங்க, அவங்களுக்கு இந்த விடாமுயற்சி எல்லாம் செட் ஆகாது, அவங்களுக்கு அதுதான் வேணும்ன்ற மாதிரி. இது எப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்போட இருக்காங்க. 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி படம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். கேட்ட மாதிரி ஒரு படம் லைக் ஃபேன்ஸுக்கும் பிடிச்சி லைக் ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். லைக் ஒரு லைக் ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்றாங்க. இந்த படம் வந்து நீங்க எதிர்பார்க்கறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா போய் பார்த்துட்டு வர வேண்டியது அவ்வளவுதான். ஆனா எனக்கு என்ன வந்து ரொம்பவே ஒரு ஒரு தப்பான விஷயமா எரிச்சலா இருந்தது என்னன்னா, ஒரிஜினல் கண்டென்ட்டே இல்ல படத்துல, ஃபுல் ஆஃப் ரெஃபரன்சஸ், ஃபுல் ஆஃப் ஓல்டு சாங். அதாவது இப்ப இந்த விக்ரம் படத்துல, இந்த கைதி படத்துல எல்லாம் பழைய பாட்டுகள் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் லியோ வந்துச்சு, எல்லா பாட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல கூட ஒரு பாட்டு வரும், அதுவுமே ஃபுல்லா வராது. இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. புது பாட்டுன்னு போடுறது 2-3 போட்டுட்டு பழைய பாட்டு ஒரு 5-6 ஓடுது. இப்ப நம்ம பார்த்த ஒரு 2.5 மணி நேரத்துல ஒரு 20-25 நிமிஷம் பழைய பாட்டு தான் நம்ம கேட்டிருப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல யாருமே இந்த ஜானர்ல வந்து பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. பேசிக்கலி என்னோட ரிவ்யூ என்னன்னா, ஜிபியூக்கு நான் என்ன சொல்லணும்னா, இது ஒரு படமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல. எனக்கு படம் பிடிச்சதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் பயங்கர மாதிரி இருந்தது. அதே ஸ்டேட்ல தான் நான் இருக்கேன். பட் எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணு எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஏகே அந்த லுக்ல பார்த்ததுதான் வந்து எல்லாரும் அத சொல்றாங்க. மத்தபடி இவர் இந்த லுக்ல இல்லாம வேற லுக்ல இருந்திருந்தாருன்னா நான் ரோஸ்ட் தான் போட்டுருக்கேன் இந்த வீட்டுக்கு, இந்த படத்துக்கு. பயங்கரமா இருந்ததுல படம். ஏன் அப்படி சொல்றீங்க? பயங்கரமா நல்லா இல்லையா? பயங்கரமா இருந்தது. ஓகே, இதுதான் வந்து எனக்கு பயங்கரமா இருந்தது. இந்த படம் வந்து இது ஒரு படம் கிடையாது, ஒரு வேற ஜான்ரால பண்ற ஒரு திங் மாதிரி இருக்கு. லைக் ஃபேன்ஸ் கொண்டாடும் வெற்றி, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, அந்த மாதிரி ஒரு அதுல இது ஒரு கேட்டகரி போயிடுச்சு. இந்த கல்ச்சர் வந்து எப்படி நல்லதா இல்லையான்றத நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. ஜிபியூ நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு கேட்டீங்கன்னா நல்லா இல்ல, அதான் ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா நல்லா இல்ல. என்ன சொல்லியிருக்காங்க கருத்துக்கள் பாப்போமா? நோபடி கால்ட் இட் சினிமா, இட்ஸ் அ பிரெயின் ராட். அந்த வார்த்தை தான் தம்பி நான் தேடி முதல் சொல்லியிருக்கணும். பிரெயின் ராட் பண்ணிட்டானே. I'm an AK Kanni. It had all the mass moments that I wanted for him as a fan. I screamed at top of my lungs. சாரிப்பா, நானும் கத்துறேன், இருந்தாலும் சொல்றேன், ரொம்ப பில்டப்பா இருக்கு. The cut frames of all his look with the cute white salt pepper. எல்லாரும் பால் டப்பா வந்து நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ஏதோ ஒரு பாட்டு அது நல்லா இல்லதான், இந்த செக்மெண்ட்டை வச்சு படத்தையே ஓட்டிட்டாங்க. எது அவசியம், விளையாட்டா விவசாயமா? டைப் ஆஃப் ஷூ ப்ரோ சென்ஸ் மீ ஆஃப்டர் CSK loses again. இது ஆக்சுவலா யாரோ சீரியஸா போட்ட போஸ்ட் தான். சேவ் தமிழ்நாடு சேஃப் ஆகும், அது இப்போ யூஸ் ஆகுது உங்களுக்கு. என்ன என் பூல சிரிக்கிறேன். அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறாங்கடா பாருங்கடா, வெயிட் பண்ணி பாருங்கடா. நான் விட்டுருனா இவங்க ஃபார்முக்கு வருவாயன்னு தெரியும், அதுக்கு நீ எங்க கூட வருவீங்களடா. எத்தனை கேட்ச் விடுறானுங்க, மேக்ஸ்வெலுக்கு 4 ஓவர் கொடுக்குறான். நல்ல கேப்டன் தான்டா உன் பக்கம் வந்தேன், ஏன்டா இப்படி பண்ற? ஏய் உங்களை நம்பி வாய் விட்டுருக்கா, ஜெயிச்சிருக்கடா. இந்த வருஷம் கப்பு பஞ்சாபுக்கு தான், எழுதி வச்சுக்கோங்க. ஏரியா டெம்பரேச்சர் இஸ் 100 degrees. மீன்வெல் EB அண்ணாச்சி நைட்டு நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா 4 வாட்டி இதோட அப்படியே கட் பண்ணிட்டாங்க. 1 மணிக்கு போகுது, 1:30க்கு வருது, 1:50க்கு போகுது, 2:30க்கு வருது. இப்படியே போயிட்டு கரெக்ட் போலாம். கேஸ் இருந்தா போட்டு போங்கயா. ஐம் வெயிட்டிங் ஃபார் இருமான் டவுன்ஃபால். இதுக்கு மேல டவுன்ஃபால்ல போனோமா ஒரு மனுஷன், போக முடியுமா? இதுதான் ஆக்சுவலா இதை பார்த்த இதை சொல்லிதான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். என்னடா சின்ன பிள்ளைத்தனமா விக்ரம் தில்லி ரோலக்ஸ்னு வாட்ச் GBU PVR அப்படிலாம் நீங்க. மோஸ்ட் எக்ஸைட்டிங் மொமெண்ட் இன் த மூவி ஹேப்பன்ஸ் PVR crowd.
ஐயோ அப்பா, தயவுசெய்து போயிடாதீங்க. பரவாயில்ல, பார்பிக்கு போறேன், பார்பிக்கு கத்துறாங்க, எலைட் க்ரௌடு பார்பிக்கு கத்துறாங்க, ஆப்பன்ஹைமர் கத்துறாங்க, ஆப்பன்ஹைமர் எவன் பேரே சொல்றாங்க, நீ பேரே தெரியாது கத்துறாங்க. தமிழ் படத்துக்கு போனா கத்த மாட்டாங்க. இந்த மாதிரி படத்துக்குலாம் அங்க போறதுக்கு வேறயா தலை என்ட்ரிக்கு மட்டும் கத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒரு அமைதி, ஒரு 2-3 பேர் இன்டர்வல் வரைக்கும் கத்திட்டு இருந்தாங்க. நான் விக்ரம் ரிவீலுக்கு போயிட்டேன் நண்பர், ஒரு மால்ல போய் பார்த்தேன். விக்ரம் அந்த ரிவீல் நடக்குது, அமைதியா இருக்கானு, நான் மட்டும் கத்தி அசிங்கப்பட்டு இருக்க கூடாது, அதுக்குன்னு டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அதுக்குன்னு கத்தவே இன்டர்வலுக்கு அப்புறம் எல்லா சீனும் அமைதியா போச்சு. நான் மட்டும் தான் தனியா கத்திட்டு இருந்தேன். 4 டோல்மா சாங்க்கு ஆல்மோஸ்ட் எந்திரிச்சு நின்று கத்து. இப்போ பக்கத்துல இருந்தவன் ஒரு சவுண்ட் கொடுத்தான், ஒரே அசிங்கமா போச்சு. படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் தடங்கல்கள். அதான் நண்பர்களே, இந்த மாதிரி படத்தை இந்த மாதிரி தியேட்டர்ல போய் பார்த்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவெஞ்சர்ஸ் மாதிரி படம் பாக்குறதுக்கு மட்டும்தான் அவெஞ்சர்ஸுக்கு கத்துவானுங்க, தமிழ் படத்துக்கு கத்த மாட்டானுங்க. இதுதான் இங்களோட இது, அவ்வளவுதான் எலைட்னஸ் தான். அது என்ன இங்கிலீஷ் படம்னா கத்துவீங்க, இதெல்லாம் பார்பிக்குலாம் கத்துனீங்க. There it goes, not alone the ball but also. ஆக்சுவலி என்னன்னா, இதுக்கு மார்வல்ஸ்க்குலாம் கத்துறாங்கன்னா கூட அது வந்து எல்லா லாங்குவேஜ் பீப்புள்ஸும் வந்து பாப்பாங்க, அதனால கத்துவாங்க. நாங்க போனது தமிழ் படம், தமிழ் பீப்புள்ஸ் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா எவனுமே கத்தல. அஜித் ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவே நல்லா பில்டப்பா ரொம்ப நேரம் ஆச்சு கத்திட்டு இருந்தா, எது நாங்க விசில் அடிக்கலன்னா கூட எங்களுக்கு கூச்சம் வந்து, ஐயோ விசில் அடிச்சால நம்மள பாப்பாங்களோன்ட்டு நாங்க அமைதியா இருந்தோம். அது மாதிரி இருக்கு. ஐயோப்பா, ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இவர்கிட்ட அர்ஜுன் தாஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் மலையாளம் பேர் மறந்துருச்சு, திருப்பி மறந்துடுறான் பேரு. அவர் எக்ஸ்பிளைன் பண்றப்ப அந்த ஃபுல் சீனுமே கூஸ்பம்ப், அந்த டான்லி சீன் எல்லாம் வருது, அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே நாங்க போற தியேட்டர், ரெகுலர் தியேட்டர் போயிருந்தோம்னா வேற லெவல்ல நாங்க என்ஜாய் பண்ணிருப்போம் அந்த மூவி. அந்த தப்பு பண்றோம், அந்த படம் ஜிபியும் அங்க போயிருந்தோம்னா நம்மளுக்கு ஒண்ணுமே நல்லா கிடைச்சிருக்கும். அதுல எனக்கு கதை தான் தோணுது. இப்ப நம்மளுமே போய் பாத்திருக்கோம், மார்வல்ஸ் அவதார்லாம் போய் பாத்திருக்கோம், அதுக்கு கத்துவாங்க. ஏன்னா அது வந்து அந்த இன்ஸ்டெல்லார் கூட போனோம்ல, அதுக்கு கூட கத்துனாங்க. சரி ஓகே, அது வந்து எல்லா லாங்குவேஜ் பீப்புள்ஸும் வந்து பாக்குறாங்க, அதனால ஓகேன்னுலாம். இது நாங்க போறது தமிழ் படத்துக்கு, அது தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனா ஒருத்தருமே எல்லாம் மிச்சம் சாப்பிட்டு லைட்டா தான் கை தட்டுறாங்க. அந்த கடவுளே, அது மாதிரி தியேட்டர்லாம் தயவு செய்து போயிடாதீங்க. Pride, legacy and the unwavering faith the fans. எடிட்டர் CSK fan. லேட் நைட் தாட்ஸ், கனவுகள்லாம் வரும்ல. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு நண்பர்களே, RCB 33 ஆல் அவுட் கனவு வந்துச்சு. ஆனா என்னன்னா டே 1ன்னு போடுறது. இது இப்படி எனக்கு ஒரு கனவு வருது பாருங்க, வியர்டா. இந்த மாதிரி கனவு தான் இது. 4 பேர் சேர்ந்து வந்தா அப்படி இருக்கும். JK கேம் சீரிஸ், JK சாங் சீரிஸ். என்ன அப்ப என்ன, நான் பாடிட்டே தான்டா இருப்பேன். நான் பாடுறதா உனக்கு பிரச்சனைனா நான் பாடுவேன்டா. GB is trash unless you are a fanboy. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த கருத்தோட முடிச்சுக்கலாம். unless you are a fanboy இல்ல, fanboyனாலும் trash தான். அது எப்படி அவங்களுக்கு இது வந்து ஒரு, அது எல்லாமே எல்லா ஃபேக்டரும் இருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு இவர் இந்த மாதிரி கெட்டப்ல வந்து இந்த மாதிரி ப்ரொஃபானிட்டி பேசி இந்த மாதிரி பண்றதுனால ஓகே பரவாயில்லன்னு விட்டதுதான் இந்த படம், அவ்வளவுதான். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அஜித் நடிச்ச எல்லா படத்தோடைய பேரும் இந்த படத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தேடி பாருங்க, இருக்கும் கண்டிப்பா. எண்ணி வச்ச மாதிரி இருக்கு ஒவ்வொரு ரெஃபரன்ஸும். பெட்டிஷன் ஃபார் JK டு ப்ளே கெட்டிங் ஓவர் இட். வரும் வெயிட் பண்ணுங்க, முதல்ல அந்த ஸ்கிரீன் கேமை முடிச்சுட்டு வரேன். ஓகே, எனிவேஸ் நண்பர்களே, அவ்வளவுதான். ரொம்ப நேரம் பேசிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வாரம் நடந்தது வந்து GBU படம் வந்தது, அதுக்கப்புறம் வந்து IPL கிரிக்கெட்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. தோனி வந்து கேப்டன் ஆக்கிட்டாங்க மறுபடியும். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த இதுக்கு இப்ப வந்து இந்த வாரத்துக்கு என்ன வந்து ரேங்கிங் கொடுக்கலாம்? 5 out of 10 கொடுக்கலாம், மாடரேட். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியா தூங்குங்க. குட் நைட். மூக்கு பாரு எவ்வளவு செவசவன்னு இருக்குல்ல, பிங்கிஷா இருக்கு. எதை பார்க்க சொன்ன நீ? எதை பார்க்கற? இல்ல டக்குனு கேமரா கிட்ட வந்ததுனால அந்த மாதிரி தெரிஞ்சு மூக்கு நல்லா. இதுதான் நம்மளும் சொல்ல வந்தது. அவருமே அதான் சொன்னாரு. அதான் ஃபேன் பாய் ட்ராஷ். எனக்கு வந்து அதான் சொல்லல, ஃபேன்ன்றது தாண்டி அவர் அது மாதிரி பார்க்காம திடீர்னு இப்படி பார்க்கும்போது ஜெயிலர்லயுமே அதான் ஓப்பனா ஜெயிலர் நான் 3 வாட்டி பார்த்தேன். அது ஏன் பார்த்தேன்னா ரஜினி போட்டுட்டாங்க எல்லாரும், அதனால இல்ல எனக்கு பிடிச்சிருந்தது. எதை சொல்றேன்னா ரஜினியா வந்து அது மாதிரி ஒரு கெட்டப்ல நான் பாக்கல.
ஒரு ஹீரோ அது மாதிரியே தான் இருப்பாரு. ஹீரோ ஹீரோயின் அந்த அது மாதிரி கெட்டப்பே தான் போவாரு. அவரு கேஜுக்கு தகுந்த மாதிரி அவர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் தான். 2 பேருமே அவங்க ஏஜுக்கு தகுந்த இதை இவர் விக்ரம் பண்ணாரு, இவர் ஜெயிலர் பண்ணாரு, 2மே ஹிட். எனக்கு அதனால எனக்கு பிடிச்சிருந்தது. அது மாதிரிதான் இதுவும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நம்ம பார்க்காத ஒண்ணு பாக்குறோம் போது பிடிச்சிருக்கு. பாலையா ஆனா ஏஜுக்கு தகுந்த கேரக்டர் பண்ண மாட்டாரு, அவருக்கு மட்டும் ஹிட் ஆகுது. அது ஃபேன் பேஸ் வேற. அதான் ரஜினியே சொல்லியிருப்பாரு, இவர் பண்றதெல்லாம் நான்லாம் பண்ணேன்னா என்னால தூக்கி போட்டு போயிருப்பாங்க, இவர் பண்ற ஸ்டண்ட் இவர் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றவாரு. அது வேணா கரெக்ட். ஓகே, நல்லா இருந்துச்சு, சூப்பர். வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.